வணக்கம் 60 days spoken English courseல டே 55ல இருக்கிறோம். இன்னைக்கு ஆக்டிவைஸ் பேசிவைஸோட கண்டினியூட்டி, போன கிளாஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஆக்டிவா பேசிவா எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அந்த பேசிவைஸ ஒவ்வொரு சிச்சுவேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? பிளஸ் கான்வர்சேஷன், ஒரு 2 கான்வர்சேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ எம் திரவிதா. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்து லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஒரு 5-6 பார்த்தோம். மொத்தமா 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வச்சு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆக்டிவா பேசிவா மாத்துறோம். பேசிவா மாத்தி இது ஸ்போக்கனுக்கு எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஓப்பன் த விண்டோ. ஐ ஓப்பன் த விண்டோ. இதுல மட்டும் மாத்தி சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மளாவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐன்றது என்னது? சப்ஜெக்ட். ஓப்பன் அப்படின்றது verb, இந்த விண்டோன்றது ஆப்ஜெக்ட். அப்ப ஆக்டிவ்ல உள்ள ஆப்ஜெக்ட் பாசிவ்ல சப்ஜெக்டா வரும். இந்த விண்டோ. ஓப்பன் அப்படின்றது என்னது? பிரசன்ட் டென்ஸ். இந்த விண்டோ சிங்குலர், சோ இஸ். பாசிவ் வாய்ஸா மாத்தும் போது ஆப்ஜெக்ட் பிளஸ் am, is, are present tense இருந்தா, past tense இருந்தா was அல்லது were, past participle by plus subject வரும். ஓகேங்களா? அப்போ the window is opened. windowன்றது singular, open verb present tenseல இருக்கு, so is போடுறோம். இது suppose windows அப்படின்னு வந்ததுன்னா are. புரியுதுங்களா? open ஓட past participle opened. by mean போட வேண்டாம். ஓகேங்களா? விண்டோ திறக்கப்பட்டது, ஜன்னல் திறக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஜன்னல் திறக்கப்பட்டது. புரியுதுங்களா? அந்த விண்டோ இஸ் ஓப்பன்ட். நெக்ஸ்ட், தே க்ளோஸ் த ஷாப். அவங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணாங்க. பாசிவல் எப்படி? த ஷாப் இஸ் க்ளோஸ்டு. அதே ரூல்ஸ் தான் வரணும். புரியுதுங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட், தே என்னது? சப்ஜெக்ட். க்ளோஸ்ன்றது verb, த ஷாப்ன்றது ஆப்ஜெக்ட். த ஷாப் இஸ் க்ளோஸ்டு. ஏன்? க்ளோஸ்ன்றது present tense. the shop என்றது singular, அப்ப is closed. கடை மூடப்பட்டது. புரியுதா? கடை அவர்களால் மூடப்பட்டது நம்ம சொல்ல வேண்டாம். கடை மூடப்பட்டது, நமக்கு ஆக்ஷன் மட்டும் தான் தெரியணும். புரியுதுங்களா? I cleaned my room yesterday. நான் நேத்து என்னோட ரூமை கிளீன் பண்ணேன். My room was cleaned yesterday. என்னோட ரூம் கிளீன் பண்ணப்பட்டது. புரியுதுங்களா? ஓகேவா? My room was cleaned yesterday. My room அப்படின்றது ஆப்ஜெக்ட் இதுல. சரிங்களா? cleaned அப்படின்றது past tense. my roomன்றது singular, past tenseல இருக்கிறதுனால, past tense singularனால, singular ஆப்ஜெக்ட் singularஆ இருக்கு, verb past tense ஆ இருக்கு. so was. my room was cleaned yesterday. புரியுதுங்களா? she washed the dishes. the dishes அப்படின்றது plural. the dishes were washed. I will call the plumber. ஐன்றது என்னது? சப்ஜெக்ட். will call அப்படின்றது தான் verb. ஐன்றது சப்ஜெக்ட், will call அப்படின்றது தான் verb. the plumber ஆப்ஜெக்ட். the plumber will be called. எதுக்கு மேல ஆக்ட் ஆயிருக்குதோ, ஒரு செயல் எதுக்கு மேல ஆக்ட் ஆயிருக்கோ அதை வச்சு மட்டும் தான் பேச போறோம். அதுதான் passive voice. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் they will repair the fan. எது ரிப்பேர் பண்ணப்பட்டது? ஃபேன். எதுக்கு மேல அந்த ஆக்ஷன் செயல்பட்டது? the fan மேல. the fan will be repaired. புரியுதுங்களா? ஓகே தானே? நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட், மொபைல் ஆன்லைன். இது இல்லாம நம்மளோட வாழ்க்கையே இப்ப இல்லை, அப்படிதானே? சரி, ஓகே. ஐ அப்டேட்டட் த ஆப். த ஆப் வாஸ் அப்டேட்டட். ஓகேங்களா? நான் ஆப் அப்டேட் பண்ணேன். ஆப் அப்டேட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? த ஆப் வாஸ் அப்டேட்டட். ஷீ changed the password. The password was changed. She changed. Sheன்றது என்னது? சப்ஜெக்ட். changed அப்படின்றது verb. verb past tenseல இருக்கு. The password அப்படின்றது ஆப்ஜெக்ட். The password was changed. புரியுதுங்களா? they will upload the video. they will upload the video. theyன்றது சப்ஜெக்ட், will upload அப்படின்றது verb, the video அப்படின்றது ஆப்ஜெக்ட். will upload என்ன டென்ஸ்ல இருக்கு? ஃபியூச்சர்ல இருக்கு. so will be வரணும். the video will be uploaded. புரியுதுங்களா? இந்த வீடியோ ஃபியூச்சர்ல சொல்றதா இருந்தா, பாசிவா ஃபியூச்சர்ல சொல்றதா இருந்தா be verb-க்கு பதிலா be வரணும். அதுக்கப்புறம் past participle as usual. ஓகேங்களா? I will share the link. I will share the link. ஐன்றது சப்ஜெக்ட், will share அப்படின்றது verb, the link அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? the link will be shared. the link will be shared. the linkன்றது இங்க ஆக்டிவ்ல உள்ள ஆப்ஜெக்ட் பாசிவ்ல சப்ஜெக்டா வருது. will share அப்படின்றது will be shared மாறணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆக்டிவ் உள்ளது பாசிவா மாத்தி பேசி பாருங்க. இங்கிலீஷ் நல்லா இருக்கும்.
புரியுதுங்களா? நம்மளோட இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஃபுட் ரிலேட்டடா பாத்திரலாம். ஆக்டிவ். தே சர்வ் டீ ஹியர். தேன்றது சப்ஜெக்ட், சர்வ் அப்படின்றது வந்து verb, டீ அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். ஹியர் அப்படின்றது இங்கே அட்ஜெண்டா வரும், நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். The tea is served here. அவ்வளவுதான். The tea is served here by them அப்படின்னு வர வேண்டாம். The tea is served here. புரியுதுங்களா? He prepared the juice. He prepared the juice. The juice அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். Prepared அப்படின்றது verb. Heன்றது subject. The he விட்டுருவோம். The object தானே வேணும். The juice was prepared. Prepared அப்படின்றது என்னது? Past tense. அப்ப past tenseனால நம்ம என்ன போடுறோம்? Was போடுறோம். Juice வந்து singular. புரியுதுங்களா? The juice was prepared. Next வந்து they will deliver the food. They will deliver the food. அவங்க வந்து food deliver பண்ணாங்க. Food வந்து deliver பண்ணப்பட்டது. புரியுதுங்களா? The food will be delivered. Will deliver அப்படின்றது என்னது? Future. அப்போ passiveல வந்து future மாறும்போது will be delivered வரணும். புரியுதுங்களா? Okay. Next வந்து travel. Active என்னது? They run buses every 5 minutes. They run buses. இல்ல theyன்றது என்னது? Subject. Run அப்படின்றது வந்து verb. Buses அப்படின்றது என்னது? Object. Every 5 minutes வந்து time mention பண்றது adjunct, இதுல வேண்டாம். Buses. Object தானே, buses தானே object. அப்ப buses வந்து plural. Or run every 5 minutes. Run, ran, run. ரன்னோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ரன் தான். புரியுதுங்களா? பாஸ்ட் டென்ஸ் தான் ரன், ran வரும். பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ரன் தான் வரும். புரியுதுங்களா? ஓகேவா? The buses are run every 5 minutes. Next time ஆக்டிவ்ல he cleaned the car. Heன்றது சப்ஜெக்ட், cleaned அப்படின்றது verb, the carன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? The car was cleaned. was ஏன் போடுறோம்? cleaned வந்து past tense, அப்ப was யூஸ் பண்றோம். The carன்றது singular was. Suppose cars அப்படின்றப்போ where வரும். ஓகேங்களா? They repaired the road. Theyன்றது subject, repaired அப்படின்றது என்னது? verb, past tenseல இருக்கு. The road. The road was repaired. Next வந்து shopping and banking. She pays the bill. The bill is paid. ஓகேங்களா? paid அப்படின்னு சொல்றல, the bill is paid. They delivered the parcel. The parcel was delivered. I will return the product. The product will be returned. ஓகேங்களா? இந்த மாதிரி I will return the product நீங்க அப்படி சொல்ல வேண்டாம். The product will be returned சொல்லலாம். They delivered the parcel சொல்ல வேண்டாம். The parcel was delivered அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? She pays the bill ன்னு சொல்ல வேண்டாம். The bill is paid அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இனிமேல். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? Next, family and personal பாத்தலாம். I support her always. I-ன்றது subject, support அப்படின்றது verb, her-ன்றது object. ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட் ஹர்ன்றது பாசிவ்ல என்னவா வரணும்? ஷீயா வரணும். ஷீ இஸ் சப்போர்ட்டட். ஏன் இஸ் போடுறோம்? சப்போர்ட் அப்படின்றது பிரசன்ட் டென்ஸ். இப்போ இஸ் பிளஸ் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஷீ இஸ் சப்போர்ட்டட். நெக்ஸ்ட் வந்து தே ட்ரஸ்ட் மீ. தேன்றது சப்ஜெக்ட், ட்ரஸ்ட் அப்படின்றது verb, மீன்றது ஆப்ஜெக்ட். மீ வந்து பாசிவ்ல என்னவா வரணும்? ஐயா வரணும். ஓகேங்களா? ஐ ஆம் ட்ரஸ்டட். நான் வந்து நம்பப்படுகிறேன். நான் நம்பப்படுகிறேன். புரியுதுங்களா? ஷீ பிரைஸ்டு மை ஒர்க். அவன் வந்து என்னையோட வேலையை வந்து புகழ்ந்தாள்னு அர்த்தம். அப்போ my work was praised. என்னோட வேலை புகழப்பட்டது. They informed me. They informed me. Theyன்றது subject, informed அப்படின்றது verb, meன்றது object. I was informed. எனக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? I will help him. I-ன்றது என்னது? subject, will help அப்படின்றது verb, him என்றது object. him வந்து பாசிவ்ல என்னவா மாறணும்? he-ஆ மாறணும். he will be helped. புரியுதுங்களா? ஓகே தானே? சரி. Next, health and hospital related பாத்திரலாம். They check the blood pressure. They check the blood pressure. Theyன்றது subject, check அப்படின்றது verb, blood pressure அப்படின்றது object. Blood pressure is checked. BP is checked. அவ்வளவுதான். The doctor advised rest. The doctor subject, advised அப்படின்றது என்னது? verb, rest அப்படின்றது object. Rest was advised. ஓகேங்களா? நம்ம வந்து டாக்டர் அட்வைஸ்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ரெஸ்ட் வாஸ் அட்வைஸ்ட் அப்படின்னு சொன்னா போதும். They will give the injection. The injection will be given அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து I hear a noise. நான் ஒரு ஏதோ கேட்டேன், சத்தம் கேட்டேன். The noise is heard. ஓகேங்களா? Someone has stolen my purse. My purse has been stolen. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து
நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்தலாம். எல்லாமே இது பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஹேஸ் த ரிப்போர்ட் பீன் கம்ப்ளீட்டட். நம்ம கேட்கிறோம்ல, மேனேஜர் கேட்பாங்க ஸ்டாஃப்ட, ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, பண்ணப்பட்டதா அப்படின்னு கேட்கறாங்க. எஸ், இட் ஹேஸ் பீன் finished. It has been finished. ஓகேங்களா? மேனேஜர், has it been sent to the client? கிளைண்ட்டுக்கு அனுப்பிட்டீங்களா அப்படின்றத பாசிவ்ல எப்படி கேட்கலாம்? இட் ஹாஸ் பீன் சென்ட் டு த கிளைண்ட். இட் ஹாஸ் பீன் இமெயில் ஆல்ரெடி, ஏற்கனவே இமெயில் பண்ணப்பட்டது அப்படின்றாங்க. குட். இஸ் த மீட்டிங் பீயிங் அரேஞ்ச்டு? மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ், த ஹால் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு நவ். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் அண்ட் கொரியர். ஓகேங்களா? ஹேஸ் மை பார்சல் பீன் டெலிவர்ட்? என்னோட பார்சல் டெலிவர் பண்ணப்பட்டதா? எஸ் மேம், இட் வாஸ் டெலிவர்ட் அட் 10 AM. 10 AM-க்கு டெலிவர் பண்ணியாச்சு. ஹேஸ் த பேமெண்ட் பீன் அப்டேட்டட் இன் யுவர் சிஸ்டம்? உன்னோட பேமெண்ட், என்னோட ஹேஸ் த பேமெண்ட் பீன் அப்டேட்டட்? உங்களோட சிஸ்டத்துல பேமெண்ட் வந்து அப்டேட் பண்ண முடியுமா? எஸ், இட் ஹாஸ் பீன் கன்ஃபார்ம்டு. ஓகே. ஹேஸ் த ரிட்டன் ரிக்வெஸ்ட் பீன் அக்செப்டட்? ரிட்டன் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணலாமா? இட் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட். அது கண்டினியூஸ்ல. ஓகேங்களா? பாசிவ் வாய்ஸ்ல கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இத மாதிரி நான் நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.